வணக்கம். வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஆபத்தான நோய்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது. டயபெட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துக்கிற உணவுலேருந்து கிடைக்கிற சத்துக்கள் ஆற்றலாக மாறாமல் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ஜாஸ்தி ஆகிறது தான் டயபெட்டிஸ். அது வந்ததுக்கப்புறம் சரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணணும், லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் மிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்புகளாக நமக்கு பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சஃபர் ஆகிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நம்ம செஞ்சு வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். நம்பர் 1, சரியான உணவு பழக்கம். நேரத்துக்கு சாப்பிட்டு பழகுங்க. மீல்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்ப்ளிட் பண்ணி 4-5 தடவை சாப்பிட்டு பழகுங்க. வெள்ளை அரிசிகளை குறைச்சிட்டு ப்ரௌன் ரைஸ், ஓட்ஸ், வீட், பார்லி, ராகி, கம்பு இந்த மாதிரி உணவெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. முளைக்கட்டிய தானிய வகைகள் எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறி, கீரைகளை சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு வெண்டைக்காய், சுரைக்காய், பாகற்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் பழம், பப்பாளி பழம், கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்களும் அதிகமாக எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக நல்ல மோர் அடித்து குடிங்க. டீ, காஃபி எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஹெர்பல் டீ, வெந்தய தண்ணி, சீரக தண்ணி எல்லாம் குடிச்சு பழகுங்க. தினசரி 2-3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. நம்பர் 2, எக்ஸசைஸ். இப்போ இருக்க ஹரிபரி லைஃப் ஸ்டைலில் நம்ம எக்ஸசைஸ்க்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாச்சு வாக்கிங், சைக்கிளிங், ரன்னிங் ஆர் டான்ஸிங் ஏதாவது ஒரு வகையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. ஆர்எல்ஸ் யோகா போசஸ், சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனா இந்த மாதிரி ஆசனாஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும்போது நம்ம பாடி செல்ஸில் இருக்க குளுக்கோஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுனால டயபெட்டிஸ் வராமல் இருக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 3, லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட். தினமும் 10 மணிக்குள்ளே தூங்கி பழகுங்க. 7 to 8 hours நம்ம கம்பல்சரி தூங்கணும். நமக்கு நிறைய வகையில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், ஃபினான்ஸ் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேச்சர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீப் ப்ரீத் எடுத்து ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. பிடிச்ச பாட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் உங்களோட மொபைல் ஸ்க்ரீனிங் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட்லாம் இருந்துச்சுன்னா டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி ஸ்மார்ட் ஃபுட், ஆக்டிவ் மூமெண்ட், ஒண்டர் லைஃப் ஸ்டைல் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்கு தேங்க் பண்ணும். விஷ் யூ ஆல் எ ஹெல்தி லைஃப். தேங்க்யூ. When family needs care. Thulasi Pharmacy since 2001.